12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து கம்ப்ளீட் ஆன்சர் கீ ஃபார் ஆல் கொஸ்டின்ஸு 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கவர்மெண்டோடைய அஃபீஷியல் மாடல் கொஷின் வர ஆன்சர் கீ அண்ட் எந்தெந்த கொஷின் எப்படி எழுதணும் அப்படிங்கிற டிப்ஸும் நான் சொல்ல போகிறேன். லாஸ்ட் மினிட்ல இருக்கிறீங்க. இங்கிலீஷை பொறுத்தவரை நிறையா கொஷின்ஸ் நம்ம படிக்காமலே ஈஸியாக ஆன்சர் அட்டன் பண்ணலாம். ஸோ அது எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ், அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 12th ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் என்னென்ன சொல்கிறேன், என்னென்ன கொஷின்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன் அண்ட் கொஷின் வித் ஆன்சரோட சொல்கிறேன். மறக்காமல் வந்து அதுக்கு முன்னாடி நீ என்ன நம்மளுடைய கல்விமணி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தமிழில் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அண்ட் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வித் ஆன்சர் பார்க்கலாம். இதோடைய இந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா கொஷின் பேப்பர், இந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் அண்ட் இதோடைய ஆன்சர் கீயோடைய பிடிஎஃப், இது போக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ் கொஷின் ஆன்சர், இஆர்சி, பேராகிராஃப் கொஷின்ஸ் வித் ஆன்சரோடைய பிடிஎஃப் எல்லாமே நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய பெய்டு குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 599 ரூபாய். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸ்டடி மெட்டீரியல், மாடல் கொஷின் பேப்பர் எல்லாத்தோடைய பிடிஎஃப்பும் நான் இன்ஸ்டன்ட்டாக நான் கிரியேட் பண்ண அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஜென்ரல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சினானிம்ஸு லயபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லயபிள் அப்படிங்கிறது வந்து லைக்லி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்யூடென்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்தது வந்து சோஸ் அப்படிங்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு புக் பேக்லேயே இருக்கும். கன்ஃபியூசன் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆண்டனிம்ஸ் அப்ரிசியேட் அப்படிங்கிறது, அப்ரிசியேட் பண்ணுறது, அதை வந்து நெக்லெக்ட் பண்ணுறது, ஆப்ஷன் சி. அதோடைய ஆண்டனிம்ஸுங்கிறது ஆப்போசிட் வேர்டு. ஸோ அடுத்தது ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிறதுக்கானது வந்து சிம்பிளிசிட்டி. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சொபிஸ்கேட்டட் அப்படிங்கிறது ப்ரிமிட்டிவ். அடுத்தது வந்து சேவ் ஹிஸ் ஸ்கின் அப்படின்னா ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் டிஃபிகல்ட்டி. ஓகேங்களா. ஸோ இடியம் வேர்டு. ஸோ உங்களுக்கு நான் வந்து இதோட ஆன்சர்ஸ்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆன்சர் கீழே வந்து அதாவது அதோடைய மீனிங் கொடுத்துருக்கேன். லயபிள் அப்படின்னா லைக்லி, அதாவது அதோடைய மீனிங் ஈஸியாக கீவேர்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ கீவேர்டை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஆன்சர் கீழே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன், அதையும் காமிக்கிறேன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தது மீனிங் ஃபார் இடியம் அதாவது கெட் த டக்ஸ் இன் அ ரோ அப்படிங்கிறது பி வெல் ஆர்கனைஸ்டு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து 9th சூஸ் த வேர்ட் தட் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் அ வேர்டு, காம்பவுண்ட் வேர்டு. விண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம், வைன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க், ஆப்ஷன் பி. ஸோ அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ், ப்ரிப்போசிஷனல் வேர்டு. அக்கார்டிங் டு காந்திஜி, அக்கார்டிங் டு அப்படிங்கிறது வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஆல்சோ அந்த மாதிரி வரும். அக்கார்டிங் டு அப்படிங்கிறது ஆல் த்ரூ டூ அந்த மாதிரி வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்துங்க. 12th கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்கர். ஐ குட் நாட் அட்டெண்ட் த பார்ட்டி, என்னால் பார்ட்டி வந்து அட்டென்ட் பண்ண முடியல. ஐ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் மை அலைங் மதர். ஸோ அவங்க அலைங் மதரை வந்து டேக் கேர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போ பிகாஸ், அதனால தான். ஸோ பிகாஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ பிகாஸ் வரும். அடுத்தது ரீப்ளேஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், போனட்டுங்க அப்படிங்கிற பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு வந்து ஹூட் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து அண்டர்லைன் வேர்டு வந்து ஃப்ரேசல் வெர்பால், போஸ்ட்பார்ட்னா புட் ஆஃப் பண்ணியிருக்கோம். புட் ஆஃப்ங்கிறது வந்து போஸ்ட்பார்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சன்லைட்டோடைய கரண்ட் காம்பினேஷன், நவுன் ப்ளஸ் நவுன் அப்படிங்கிறது தான் சன்லைட், சன் ப்ளஸ் லைட். ஓகேவா. ப்ரிஃபிக்ஸ் வேர்டு, பார்ஷியல் அப்படிங்கிறதுக்கான ப்ரிஃபிக்ஸ் வேர்டு வந்து இன்னு. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து அப்ரிவேஷன், IMFோடைய அப்ரிவேஷன் வந்து இன்டர்நேஷ்னல் மேன் பவர் ஃபோர்ஸு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் மெடிடேட் ஃபார் சம் டைம் அப்படிங்கிறது ஷால் வி. ஓகேங்களா. சம்டைம் ஷால் வி, நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது அன்கிளிப்டு, சாம்பியனோடைய கிளிப்டு ஃபார்ம் தான் சாம்ப்பு. அப்போ அன்கிளிப்டு ஃபார்ம் வந்து சாம்பியன். ஓகே. ஆப்ஷன் டி. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நான் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இந்த இது சொல்லிடுறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். 37 கம்ப்ளீட் த ப்ராவர்பு சூஸிங் த ரைட் வேர்ட் ஃப்ரம் த லிஸ்ட். ப்ராவர்பு brevity இஸ் த சோல் ஆஃப் விட், சோல் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து ஒன் ஸ்வாலோ டஸ் நாட் மேக் எ சம்மர். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து இன்வென்ஷன், நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஸோ அப்படிங்கிறது வரும்.
ஸோ அடுத்தது இந்த பை சார்ட் கொஷின் பாருங்கள், இதுக்கு மட்டும்தான் ஆன்சர் கீழே தப்பாக இருக்கும். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன், அதில் இந்த கொஷின்ஸ்க்கு மட்டும் ராங்காக இருக்கும். இங்கே வந்து ஊட்டி கொடுத்துருப்பாங்க, பட் கொடைக்கானல் தான் கரெக்டானது. விச் இஸ் த கூலஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஆல் அப்படின்னா கூலஸ்ட்டுங்கிறது லோயஸ்ட் டெம்பரேச்சர் எது இருக்கோ அதான் கூலஸ்ட்டு. அப்போனா கொடைக்கானல் தான் 14 இருக்குது. ஸோ கொடைக்கானல். விச் பிளேஸ் ஹேஸ் த செகண்ட் ஹையஸ்ட் டெம்பரேச்சர். ஸோ இந்த 40வது கொஷின் எப்போவுமே உங்களுக்கு இந்த மாதிரி பை சார்ட்டு இல்லை பார் சார்ட்டு இல்லை ஒரு டேபிள் கொடுத்து கொஷின் கேட்பாங்க. நீங்கள் அந்த டேபிளாக இருந்த கொடுத்துருக்கதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அதோடைய மீனிங்ஸ் புரிஞ்சிருச்சுனாவே கேட்குற கொஷினுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணக்கூடியது. செகண்ட் பாருங்கள், விச் பிளேஸ் ஹேஸ் த செகண்ட் ஹையஸ்ட் டெம்பரேச்சர். செகண்ட் ஹையஸ்ட் டெம்பரேச்சர், மோஸ்ட் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எது? மதுரை 38. செகண்ட் எது? திருச்சி 35ங்கிறது தான் செகண்டு. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பிளேசஸ் ஹாட்டர் தென் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியை விட ஹாட்டரான பிளேசஸ் டெம்பரேச்சர் அதிகமாக உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. கன்னியாகுமரி எவ்வளவு எங்கே இருக்குது? கன்னியாகுமரி 30 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை விட அதிகம் அப்படின்னா 38 மதுரை, 35 திருச்சி, 32 சென்னை. அப்போ திருச்சி, மதுரை, திருச்சி, சென்னை. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பாட் தேரரு அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி. ஸோ 46, அதுவும் ரொம்ப ஈஸி. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்ராப்ரியேட்லி கேட்டிருக்காங்க. ஐ ஹேட் நோ மை ஃப்ரெண்டு கேவ் மீ ஏ டேஷ் ஆஃப் அட்வைஸ். ஓகேங்களா? அப்போ ஐ ஹேட் நோ பீஸ், PEACE, ஃபஸ்ட்டு பீஸ் இருக்குல்ல, அது வந்து அமைதி. என்கிட்ட வந்து அமைதி இல்லை, மை ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணா, பீஸ் ஆஃப் அட்வைஸ், PIEC. ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டுக்கு செகண்ட், அப்படியே தான் எடுத்து எழுதிருங்க. அடுத்து ஹவு டேஷ் யூ ஓப்பன் மை பேக். இது ஒரு ஆச்சரிய குறிப்பிட, ஒரு திட்டுற மாதிரி இருக்குதா? ஹவு டேஷ் யூ ஓப்பன் மை பேக் அப்படி என்ன சொல்லுவோம்? ஹவு டேர் யூ ஓப்பன் மை பேக், டேர் வரும் அந்த இடத்துல. ஓகேவா? செமி மாடல். அடுத்தது விசி a wonderful film at சினிமா லாஸ்ட் நைட்டு. சி கொடுத்துருக்காங்க. என்ன ரைட் டென்ஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் நைட்டுங்கிறப்ப நேற்று நைட்டு, அப்போங்கிறப்ப அது முடிஞ்சிருச்சு. சியோடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து சா, SAW போடணும். அப்போ வி சா வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஷாப் இஸ் மை ஃபேவரட் ஹாபி. டேஸ் இஸ் மை ஃபேவரட் ஹாபி. ஷாப்புங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கரெக்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஷாப்பிங், ஷாப்பிங் இஸ் மை ஃபேவரட் ஹாபி. லைக் சிங்கிங் இஸ் மை ஃபேவரட் ஹாபி, டான்சிங் இஸ் மை ஃபேவரட் ஹாபி சொல்லுவோம்ல, அது மாதிரி இது ஷாப்பிங், ING ஷாப்பிங் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. இப்போ அதுக்கான ஆன்சர் கீ இப்போ இங்கே பாருங்கள். 27 ராஜு செட் ஐ வாஸ் பிளேயிங் டென்னிஸ் த ஹோல் மார்னிங் சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றணும். இங்கே பாருங்கள், இந்த ஆன்சர் கீழே நான் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். இந்த ராஜு ஷெட் தேட், இன்டைரக்ட் ராஜு செட் தேட், ஐ அங்கே இருந்துச்சு, அப்போ ஹீன்னு வரும். ஹீ ஹேட் பீன் பிளேயிங் டென்னிஸ் த ஹோல் மார்னிங். ஓகேவா? ஸோ அதுதான் வாஸ் பிளேங்கிறது ஹேட் பீன் பிளேங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பேசிவ்லேருந்து ஆக்டிவ்க்கு மாற்றுறது, ஆக்டிவ் வைஸ் பாசிவ் வைஸ். அப்போ தே டிட் நாட் இன்வைட் மீ டு த பார்ட்டி. ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஸ்பாட் தேருக்கு அதில் ஆன்சர் இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்பாட் தேரர் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. மேபி இந்த மெத்தட் வந்தால் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். பாருங்கள், இதிலே 46ல் ஏ தான் ஸ்பாட் தேரர். உஷா இஸ் நாட் ஒன்லி எ ரைட்டர் பட் அன் அரேட்டர். அப்போ அவங்க வந்து ரைட்டர் மட்டும் கிடையாது, அரேட்டர் கூட. அப்போ வந்து ஆல்சோ அரேட்டர் சொல்லுமா? பட் அப்போ உஷா இஸ் நாட் ஒன்லி எ ரைட்டர் பட் ஆல்சோ அண்ட் அரேட்டர் வரும். ஓகேங்களா? ஆல்சோ வரும் அந்த இடத்துல. அடுத்தது தோ வருது, பட்டு வருது. பட்டு வந்துச்சுன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும். சி இஸ் வீக்கு, கமா போட்டு சி இஸ் ஆக்டிவ் போட்டுக்கலாம், பட்டு எடுத்துகிட்டு. இல்லாட்டி தோவை எடுத்துகிட்டு சி இஸ் வீக் பட் சி இஸ் ஆக்டிவ் போட்டுக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று. அடுத்தது பஸ் கண்டக்டர் கிவ் மீ an 1 ரூபி காயின். அப்போ இந்த 1 ரூபி, அது 1ங்கிற மாதிரி வரும், 1 ரூபி காயின். அப்போ ஆன் வராது, வரும். ஸோ அடுத்தது வந்து சில்ட்ரன் ப்ரிஃபர் ஸ்வீட்ஸ் தென் ஸ்நாக்ஸ். இந்த மாதிரி காஃபி தென் டீ இந்த மாதிரிலாம் நிறையா கொடுப்பாங்க. இங்கே வந்து தென் வரக்கூடாது, 2 வரணும் இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு. பிரதீப் இஸ் மை கசின் பிரதர். கசின்னாவே பிரதர் அந்த மாதிரி தான் வரும். ஸோ பிரதர் தேவையில்லை, பிரதீப் இஸ் மை கசின் அது மட்டும் போதும். ஓகேங்களா? ஆன்சர் பார்ப்போமா? இந்த ஆல்சோ அதே மாதிரி தோ இல்லாட்டி பட்டில் ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துடணும். நீங்கள் தோவை எடுத்துகிட்டு பட்டு வச்சு போட்டாலும் கரெக்டு தான். இங்கே இது 2. அதே மாதிரி பிரதர் எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது அப்புறம் அந்த மற்ற ERC இதுக்கெலாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வேறு முக்கியமானது வந்து என்னது, லெட்டர் ரைட்டிங் பார்ப்போமா? லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதுறதுன்னு. 45ல் ஏ, ஒரு ஹெட் மாஸ்டர் ஆஃப் ஸ்கூல் ரெக்யூஸ்டிங் ஹிம் டு ஹெல்ப் யூ அப்டைன் டூப்ளிகேட் மார்க் ஷீட் ஆஃப் கிளாஸ் 12th டூப்ளிகேட் மார்க் ஷீட். ஏன்னா நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணல, அதை தொலைச்சிட்டிங்க, அதனால் டூப்ளிகேட். 45 இது பார்ப்போம். அது மாதிரி ஃப்ரெண்டு இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி ரைட் எ லெட்டர் ஆஃப் கன்சாலேஷன்
assume him or her, he or she will get well soon. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் லெட்டர் மாதிரி. ஸோ 45ல் A and B பார்ப்போமா? லெட்டர் ஆஃப் டூப்ளிகேட் மார்க் ஷீட், அதாவது ஃப்ரம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிருஷ்ணான்னு வச்சுக்கிறேன், என்னோட நேமு கிருஷ்ணா, கிளாஸ் 12, என்ன ஸ்கூல் நேம் தெரியல, நான் XYZ ஸ்கூல்னு வச்சுக்கிறேன். 2 யாருக்கு, த ஹெட் மாஸ்டருக்கு ஸ்கூல்னு. இப்போ பொருள், அதாவது அந்த மெயின் கண்டெக்ஸ்ட்டு. ரெஸ்பெக்டட் சார், ஐ லாஸ்ட் மை மார்க் ஷீட் வில் ட்ராவலிங், கைண்ட்லி ஹெல்ப் மீ கெட் எ டூப்ளிகேட் காப்பி, ஐ ஷால் பி கிரேட்ஃபுல் டு யூ, தேங்க்யூ யுவர் ஒபீடியன்ட்லி கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி நான் ஷார்ட்டாக கொடுத்துட்டேன். இதுதான் ஜென்ரல் ஃபார்மெட்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி கன்சலேஷன் லெட்டர், டியர் ஃப்ரெண்ட், ஐ ஹியர் அபவுட் யுவர் ஆக்சிடென்ட், டு நாட் வரி, யூ வில் ரெக்கவர் சூன், பி பிரேவ் அண்ட் வி ஆர் வித் யூ, யுவர் லவ்விங்லி கிருஷ்ணா. அந்த மாதிரி ஜென்ரலாக போட்டேன். இது வந்து ஜென்ரல் ஃபார்மெட்டு. லைக் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் அந்த ஃபார்மெட்டை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கிறலாம். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோடைய ஆன்சர் கீ உங்களுக்கு வந்து நான் இந்த கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ சிங்கிள் PDF 23 பேஜஸ் இருக்குது. இந்த PDF வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நான் சொன்ன மாதிரி பெய்டு குரூப்பில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகே, வெரி ஆல் தி பெஸ்ட். நல்ல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் நான் இருக்கேன். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட்.